நமது மகள் நாம இதுவரைக்கும் சின்ன சிறு பெத்து வளைத்திருக்கிறோம். இதுவரைக்கும் என்னோட மகளை ஒரு அடி அடிச்சிருப்பா? இல்லை. அல்லதான் வாயாலதான் ஒரு வார்த்தை திட்டிருப்பேனா? இல்லை. அவ வேண்டாங்கிறா, நான் திருமணம் செய்யலாங்கிறேன், அவ வேண்டான்னு சொல்றா. அதனால எனக்கு அகோண்டமான கோபம் வருது, எனக்கு அடிப்பதற்கு மனசு இல்ல. நமது அரண்மனை மந்திரி இருக்கிறாள், அவன் இடத்துல சொல்லிதான் அவளை திருமணம் செய்யற மாதிரி பண்ணணும். அப்படியா? ஆமா, நான் அடிப்பதற்கு எனக்கு மனசே வரல. சரி சரி. ஆமா. ஏ மந்திரி, என்னடா என்னடா என்ன டா போடுற நீ? அவ்வளவு பெரியாளா? டேய் 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 டேய், என்னுடைய மகளை சின்ன சிறு வந்து ஒரு அடி கூட அடிச்சது கிடையாது. அடிக்காதான் போறதுக்குறான். அந்த அடி இல்ல, ஒரு அடி கூட அடிச்சது கிடையாது. சின்ன சிறுவயதிலிருந்து அடிக்காத வளர்த்தன. பருவமல்ல மங்கே செஞ்சிருக்கிறேன். இப்ப கல்யாணம் பண்றாங்க, வேண்டாங்களா? பண்ற மாதிரி நீ செஞ்சு கொடு. விருப்பம் விட்டுருங்க. விருப்பம் விட்டுருங்க. ஒரு வயசு பிள்ளை எப்படி வீட்டுல வச்சிருக்கிறது? கருத்துல பிடிச்சி தள்ளி விடுங்க. நாட்ட தெல்லவாரி பையனை வந்து தூக்கிட்டு போயிட மாட்டா. இப்ப என்ன பண்ணும்? என்னுடைய மகள் கல்யாணம் வேணுங்கிற வரைக்கும் நீ அவளை அடிக்கிற. நீங்க சொல்றேன். ஆமா, ஆனா நான் பெத்தவன், எனக்கு அடிக்கிறது மனசு வரல. நீ அதுக்குள்ள போய் ரெண்டு கட்டு கடைசி படிக்கலுங்க. அப்பா எனக்கு திருமணமோ என்னப்பா?
நல்ல சாவா சாவு கேட்டேன். ஏண்டா நீ கீழி மாட்டி கொலையில சாவு பாரு. டேய் என்னாச்சு எங்க மகளை என்ன சொன்னா? என்னத்தான் சொன்னாலும் ஆக மாட்டேங்க. கல்யாணம் பண்ண முடியாதா? கல்யாணம் பண்ண முடியாதா? அவ பன்னிக்கறி வேணாட்டா. பன்னிக்கறியா? ஆட்டுக்கறி தான் வேணுமா? பன்னிக்கறியா கேட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறாளா நாடு கேட்டு சொல்றானே. பன்னிக்கறி வேணாட்டாங்க. பன்னிக்கறி இல்லடா. கல்யாணம் பண்ணிக்கிறாளா இல்லையா? பண்ணலையா? பண்ணலையாமா? அவள் விருப்படிக்குதான். அவள் விருப்படிக்குதான். விருப்படிக்குதா? விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லையா? அமுட்டு புண்டையாட்டம். விருப்பம் இல்ல. கல்யாணம் பண்றது விருப்பம் இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ. ஏடா? கையை பின்னாடி வச்சுங்க. கல்யாணம். கல்யாணம் மறக்கணும். எனக்கு ஒரு வாசனைங்க. என்ன? நோல போல செய்யல. ஆமா. தாய போல பிள்ளை. பிள்ளை. பணத்துல கரெக்டா வச்சிருந்தா இவவே வேணாங்கற. வாஸ்தமானவ. கொண்டாடி அடிக்கிட்டா நீ அடிக்கிறீங்க. நான் அடிக்கிறேன். கல்யாணம் மறக்கணும். என்ன சொல்லுகிறாய்? அப்பா ஒருபோதும் எனக்கு கல்யாணம் பண்ணது வேணாம். அப்படியா? கண்ணியா உட்கார விடுவதா நீ? சந்தான பண்ணி உட்கார விடுவதா நீ? என்ன அடிச்சு விட்டாருல, இனிமேல் நானே என் பிள்ளை ஒரு நிமிஷம் அவங்க போயிருந்த இங்க பாரு, என்ன கல்யாணம் செஞ்சுட்டு வந்ததுல இருந்து இன்னொரு 4 நாள் அடிச்சது இல்ல. என்ன புண்ட வய நீ போட்டு கொடுத்துட்டுல அடிச்சு விட்டாரு. இங்க பாரு, நீ ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட பொழைக்கிறதா இல்ல. நானும் என் பிள்ளை ஊர் மேல போற வாடி போல. நாம எங்கேயா போங்க, பீத்த புண்டைக்கு ஏன் போய் எதுக்கு எடுத்துட்டு போறேன்? எந்த ஊரடி நீங்களா? நானும் எதை வச்சுதான் பொழைக்கணும் போகணும். எங்க சுவாமி மண்ண போட்டீங்களா? ஓடா சங்கிலி பக்கத்தான போய் ஓடா. நான் போயிட்டா யாரு டெம்போ தெரிவிக்க வரீங்க? ஹோட்டல் கடையில எல்லாருமே டயர் எங்க சுவாமி என்ன சொல்றான்? அங்கார கோவம் வேண்டாம். எங்க சுவாமி அவதான் கல்யாணம் வேண்டாங்கிறீங்களே, விட்டுங்களே. ஏண்டி கல்யாணம் வேண்டாம்னா விட்டுறா? என் பணியில பாத்தியா? ஏங்க அஜென்டி வேணா எடுத்து பாரு. ஏங்க சொன்னா அடிக்க மாட்டீங்களே, அவதான் வேண்டாங்கிற, நான் தான் பண்ணிக்கிறேன். என்னடி பண்ணிக்கிற? என்னடி பண்ணிக்கிற? ஏடி பண்டாடி, திருமணம் செய்ய முடியுமா முடியாதா? முடியாது. அந்த முடிவு எடுத்து அப்பா, ஒருபோதும் எனக்கு கல்யாணம் பண்ணது வேணாம். கன்னியாக உங்க கூட வாழ்ந்து வரேன். திருமணமும் எனக்கு வேணாம். திருமகளாக உங்களுக்கு நான் வாழ்ந்து வரேன். கல்யாணம் எனக்கு வேணாப்பா. அப்படியா? அப்படி என்றால் திருமணமே வேண்டாம். ஆமாப்பா. கன்னியாக வாழ்ந்து வருகிறாய். அப்படி என்றால் நம்ம மகேந்திரபுரி பட்டணத்துல கன்னிகா மடம் கட்டி தர்றேன். கன்னிகா மடத்திலே 48 நாள் கௌரி பூஜை இருக்கணும். சரி. என்னது 48 நாள் கௌரி பூஜை? ஒரு மண்டலம் என்றால் 48 நாள். 48 நாள் கௌரி பூஜை செய்யும். பிறகு உனக்கு நீ கல்யாணம் எப்ப வேணும்னு சொல்றியோ அன்றைக்கு நான் உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன். அதாவது எப்படிப்பா கட்டளை? கல்யாணம் மண்டலத்தை கட்டிட்டு நம்ம ஊர்ல போய் இருக்கிறான். அப்படியா? ஆமா.
கோயிலை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணது கட்டிட்டு அப்புறம் நான் உனக்கு சொல்றேன். அப்படியாப்பா? ஆமா. அப்படியே ஆகட்டும். டேய் இங்க வா. நீ தானே போயேன்? ஆமா ஆமா ஆமா. நாங்க கன்னிகாமனை கட்டி உனக்கு பூஜைக்கு உண்டான சாமான்லாம் நான் எடுத்துட்டு வரோம். சரிண்ணா. நீ அதுக்குள்ள குளிக்க போயிட்டு குளிக்கா? அண்ணா குளிக்க போறதுக்கு என்னென்ன வேணும்? குளிக்க போறதுக்கு என்னென்ன வேணும்? அரைப்புருண்டை எடுத்துக்கா. அண்ணா நான் குளிக்க போறேனா? நான் குளிக்க போறேனா? குளிக்க போறது கடப்பார மம்முட்டி தான். அண்ணா நான் தண்ணி குளிக்க போறேனா? அரைப்புருண்டை முக்கியமா சேவிங் மிஷின் எடுத்துக்கா. இருக்குண்ணா. அது போட்டா தான் சேர்த்து எடுத்து தெரியும். போ. நீ சொல்லுங்க. டேய் அண்ணா எனது மகளை திருமணமே வேண்டாங்கடா. நீ இப்ப பிள்ளைக்கு ஏதாவது பண்ணி கொடுப்போம். திருமணமே வேண்டாங்கடா. அது